இந்த மண் சார்ந்த கலை என்பது இப்படித்தான் இருந்ததுன்னு அந்த கலையே சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அந்த கலைகள் ஊடாக மக்கள் மத்தியில் நம்ம சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்றதையும் பதிவு பண்ணக்கூடிய ஒரு விடயம். அதுதான் அன்றைக்கி நான் உங்களை பார்த்தது. அதுலேருந்து உங்களை சந்திக்கணும் பேசணும்னு இருந்துக்கிட்டு இருந்தேன். எப்படி அந்த மேடை அந்த இதில் அந்த நிகழ்ச்சி அந்த தொடக்கம் அதுக்குள்ளே நீங்கள் இணையத்தெல்லாம் எப்படி முதல்ல நடக்க தொடங்குச்சு? எப்படி அது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்து ரொம்ப மனசில் தச்சது. யாருமே கலைஞனா பார்க்கறது இல்லை. யார் சொல்கிறாருங்க? அது சீமான் அவர் சொன்னது. கலைஞனா பார்க்கறது இவங்ககிட்ட அந்த மனப்பான்மையே போயிருச்சு. கலைஞனா இருக்க விடுங்க. அப்போ நான் ஒரு 60 பேர் நாங்கள் வந்து என் கலைஞர்களை நான் மேடை ஏற்றுறேன், பறை இசை அப்படின்னா என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ஒரு சொல்கிறேன். 60 பேர் அப்படின்னு சொன்ன உடனே இது சாதிப்பறையல் ஆதிப்பறை அப்படின்னு மேடையில் ஏறின உடனே எல்லாரும் வரிசையை ஒன்று சேர்ந்து முதல் முழக்கம் இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுலேருந்து எனக்கு பயங்கர குறிப்பாயிட்டேன். இப்படி ஒரு எந்த மேடையில் நாங்கள் அப்படி பண்ணதில்லையே, எந்த ஒரு இப்படி முழுசாரம் பண்ணதில்லையே. அவர் உடனே வந்து அப்படி, அதாவது கூத்து கலைஞர்கள், தப்பாட்டம், பறையாட்டம் கலைஞர்கள், இன்னும் கரகாட்டம், புலியாட்டம், சிலம்பாட்ட கலைஞர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் ஏறிட்டோம் மேடை. ஆனால் மேடையில் வந்து பிரிகிறீங்க, அதை பார்க்குறாங்க. ஆமாம். ஸோ எல்லாரும் ஒன்றா நின்று சொல்கிற அந்த முழக்கம் இதுவாக இருக்கணும் அப்படி. ஆமாம். அப்போது ஒரு 6 முழக்கம் சொல்கிறார். நானே வந்து அப்போ என்னுடைய கூத்து ஏன் எனக்கு வருது, ஏன் நான் கூத்தை பண்ணணும், ஏன் எனக்கு என்ன பாரம்பரியம் இருக்குன்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இல்லையா. ஏன்னா என்னுடைய தாத்தாக்கள் எல்லாமே கூத்துவாதியார்கள் தான். அத்தனை கலைஞர்களும் வேறு வேறு மாவட்டத்தை சார்ந்தவங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு புரிதலை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த கட்டாயத்தை அவங்ககிட்ட பேசி அந்த மாதிரி பறை இசைக்கிற அந்த கலைஞர்களும் பறை இசைக்கு அந்த நடுவில் நின்று அந்த இசைக்கு இப்படி நின்று அந்த இசையை வாசிக்கணும். வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர் அப்படின்னு சொன்னால் அது அப்படி ஒரு எழுச்சியாக இருக்கணும். இல்லை, அதுதான் இப்போ என்னென்னா, ஆடல் அரசு ஒரு முதுகலை படித்தவர். நீங்கள் நிறைய மேடைகளில் உங்களை பாடி நான் பார்த்துருக்கேன். பறையாட்டத்தில் கூட பார்த்துருக்கேன். அடிச்சுட்டு பறையாட்டம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடி நான் பார்த்துருக்கேன். தமிழ் இசையை பேசுகிற மேடைகளுக்கு. ஆனால் நாம் தமிழ் மேடையில் அது சொன்ன உடனே பண்ணலாமே, நம்முடைய கலையாச்சே, இயல் இசை நாடகம் எல்லாம் 3க்கும் சேர்ந்தது தான் தெருக்கூத்து, பண்ணலாமே அப்படின்னு சொன்ன அந்த அங்கீகரித்த மட்டும்தான் அரசியலுக்கு இதுவே ஒரு அரசியல் தான், பண்பாட்டு அரசியல் தான். இந்த பண்பாட்டு அரசியலில் நீங்கள் சீமான் வந்து எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து இதை மாசேதும் கூட நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். இது ஒரு அரசியல் பேட்டி இல்லை, ஆனால் அரசியல் பேசப்படக்கூடிய ஒரு பேட்டி. சந்திக்கிற ரொம்ப புதுமையான ஒரு மனிதர், தம்பி ஆடல் அரசு. முதுகலை முடிச்சிருக்கிறாரு. இப்போ முனைவர் பட்டத்துக்காக, டாக்டரேட் பட்டத்துக்காக உள்ள ஆய்வில் இறங்கியிருக்கிறாரு. மிக சிறந்த ஒரு நாட்டுப்புற கலைஞர், வழக்கறிஞர், நாட்டுப்புற பாடல் பாடக்கூடியவர், தெருக்கூத்து, பறையாட்டம் இப்படின்னு எல்லா தளத்திலும் மிக ஒரு முன்னணி கலைஞராக இருந்து கொண்டிருக்கிறவர். தமிழ்நாடு அரசு கலை நிகழ்ச்சிகள் நடத்தும்போது தவறாமல் இவருடைய பங்களிப்பு அதில் இருக்கும். இப்படிப்பட்டவர் நாம் தமிழர் கட்சி மேடை பிப்ரவரி 21 வேட்பாளர் அறிமுகம், அந்த மேடையில் ஏறினது எப்படி, அதுக்கான சூழல் எப்படி அமைஞ்சது, அந்த முயற்சி எப்படி, அடுத்தது பாண்டிச்சேரியிலையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியில் இவருடைய நிகழ்ச்சி அதில் இருந்தது. அந்த பின்னணியை பற்றி பேசுகிறதுக்கு தான் அந்த சந்திப்பு. இது உங்களுக்கும் பயன்படும், தமிழ் கலை அப்படின்னு பேசுகிற எல்லாருக்குமே பயன்படும். நம்ம சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீண்ட காலமாக ஒரு சந்திப்பு உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். நம்ம பேச வேண்டிய தலைப்பு எல்லாம் வேறு அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். ஆமாம். ஆனால் பிப்ரவரி 21 நாம் தமிழ் கட்சி அந்த எழுச்சி மாநாடு, அதில் வந்து இந்த கூத்துக்கலை மேடையில் ஒரு பிரம்மாண்டமான மேடையில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முதன்முறையாக அப்படின்னு தான் சொல்லணும். நாட்டுப்புற கலைகள் மேடையை கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு கான்செப்டோட ஒரு நோக்கத்துக்காக ஒரு பிரச்சார யுக்தியாகவும் இப்படி பயன்படுத்தினது இது வரைக்கும் இல்லை. ஒரு சினிமா பாட்டுக்கான நடனங்களை சொல்லி மக்களை திரட்டுவதுன்றது ஒரு பக்கம். இந்த மண் சார்ந்த கலை என்பது இப்படித்தான் இருந்ததுன்றது அந்த கலையே சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அந்த கலைகள் ஊடாக மக்கள் மத்தியில் நம்ம சொல்ல வேண்டிய கருத்து என்ன
அப்படின்றதையும் பதிவு பண்ணக்கூடிய ஒரு விடயம். அதுதான் அன்னைக்கு நான் உங்களை பார்த்தது. ஆமா. அதுலேருந்து உங்களை சந்திக்கணும், பேசணும்னு இருந்துக்கிட்டு இருந்தேன். எப்படி அந்த மேடை, அந்த இதில் அந்த நிகழ்ச்சி, அந்த தொடக்கம், அதுக்குள்ளே நீங்கள் இணையத்தெல்லாம் எப்படி முதல்ல நடக்க தொடங்குச்சு? எப்படி அது? அது முதல் அந்த வாய்ப்பு அப்படின்னா நம்மளுடைய கலைக்குழு தான். ம். ஆதி தமிழர் கலைக்குழு. ம். நம்ம கலைக்குழு சார்பாக கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக ம். கலைக்குழுவோட மெயின் எண்ணமே வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காகவும் ம். தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுத்து ம். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சிகள் இயக்கத்தோடு சேர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ம். இந்த இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் வினோத் அவர்கள் தான். ம். ஆதித்தமிழர் விடுதலை இயக்கம், அந்த விடுதலை இயக்கத்தோட துணை அமைப்பு தான் இந்த ஆதித்தமிழர் கலைக்குழு. ம். 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 இப்படி தான் வந்து எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு கலைக்குழுவாக இது இருக்கும். ம். இப்படி தான் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நம்ம அறிமுகம் ஆகும். ம். அப்படி ஆகும்போது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம வந்து இந்த நிகழ்ச்சிகளை பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ எல்லாருமே நாங்கள் கல்லூரிகள் படிச்சுட்டு இருக்கிறோம், ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாரும் ஒரு பணத்துக்காக அல்லது வந்து ஏதோ ஒரு இன்னைக்கு ஒரு தொழில் அப்படின்னு செய்யாமல் உணர்வு ரீதியாக செஞ்சது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதோட எங்களோடு தொடர்பு கொண்டு பேசி எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தந்து கலை நிகழ்ச்சிகள் எங்கே வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் செய்யலாம். இது எல்லாமே போக அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்து ரொம்ப மனசில் தச்சது. யாருமே கலைஞனா பார்க்கறது இல்லை. யார் சொல்றாருங்க அதை? சீமான் அவர் சொன்னது. கலைஞனா பார்க்கறது இவங்ககிட்ட அந்த மனப்பான்மை போயிருச்சு. கலைஞனா இருக்க விடுங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மனசுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கு இந்த கலைஞர்களை எப்படி பார்க்கணும், அவருடைய நலன் என்ன இருக்கு, அவர்களை வந்து மேம்படுத்துறதுக்கு, அவங்கள மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பார், பாடிக்கிட்டே இருப்பார். அவரே பிரமாதமான ஒரு பாடகர். ஆனால் நாங்கள் பாடும்போது மேடையில் நின்று வியந்து பார்த்துட்டு இருப்பார். நல்லா இருக்கு, இந்த பாட்டு நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவரே ஒரு பாடகர் தான். ஒரு கலைஞருக்கு தான் தெரியும் இன்னொரு கலைஞனுடைய அந்த தன்மை எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அதுக்குள்ளே எப்படிலாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இந்த சூழல் போயிட்டு இருக்கும்போது மாநாடு அறிவிக்க போகிறோம், இந்த மாநாட்டில் வந்து கண்டிப்பாக நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு அழைப்பு வந்துச்சு. அண்ணன் தான் கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்க பேசுங்க அப்படின்னு. அப்போது உட்காந்து பேசும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, நிறைய கூட்டம், நிறைய நம்ம அவங்க குழு எல்லாமே இருந்தோம். அந்த குழுவில் நானும் ஒரு ஆளாக இருந்து பேசும்போது கலை நிகழ்ச்சிகள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அவர் என்னை வர சொல்லணும்னு சொல்லும்போதே ஒரு மாநாடு, இத்தனை வருஷம் பண்ண மாநாடு வேறையாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம எந்த கட்சியினுடைய மாநாட்டுக்கும் எந்த ஒரு கட்சியினுடைய கூட்டத்துக்கும் நம்ம இது வரைக்கும் போனதே இல்லை. இந்த ஒரு மேடையை மட்டும் பயன்படுத்துவோம். ஏன்னா தமிழ் தேசிய அரசியலை பேசுகிற ஒரு மேடை என்பதனால வேற எங்கேயும் நீங்கள் போகிறது கிடையாது. எந்த அரசியல் கட்சி மேடைகளுக்கும் இதுவரைக்கும் நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணதில்லை. இது ஒரு இயக்கமாக இருந்து அமைப்பாக இருந்து கட்சியாக மாறினது. ஆனால் அமைப்பாக இருக்கும்போதே நம்ம வந்து இந்த நிகழ்ச்சிகள் பண்ணதுனால இதை தொடர்ந்து இது பண்ணுறோம். ஒன்று, இன்னொன்று நம்ம இயக்கங்களோடு இவங்க சேர்ந்து நம்ம பயணிக்கிறதுனால அந்த நிகழ்ச்சிகள் பண்ணும். அப்போ எனக்கு போகும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் இதை பற்றின, ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சீன் பை சீன் சொன்னால் அண்ணனுக்கு புரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவர் எல்லாமே டீட்டெயிலாக கேட்கக்கூடிய ஒரு ஆள். இது எப்படி இருக்கும், இப்போ 60 பேர் நான் சொன்ன உடனே உங்கள் டீம், உங்கள் குழு வந்து ஒரு 60 பேர் மேடை ஏறணும்னு நீங்கள் சொல்கிறேன். நான் சொல்கிறேன். அப்போ 60 பேர் மேடை ஏறலைன்னா மேடையினுடைய அளவு சொல்கிறாங்க 200 அடின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஒரு 60 பேர் நாங்கள் வந்து என் கலைஞர்களை நான் மேடை ஏற்றுறேன், பறை இசை அப்படின்னா என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். 60 பேர் அப்படின்னு சொன்ன உடனே 60 பேர்னா ஒரு ஆளுக்கு ஏறதுக்கு 1 நிமிஷம் ஆனாலும் 60 பேர் எவ்வளோ நிமிஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டார் உடனே. அப்போது நான் டக்குன்னு, அண்ணா எல்லாருமே ஆடிக்கிட்டு தான் வரப்போகிறோம், எல்லாமே ஆட போகிறோம், ஆடிக்கிட்டு உள்ளே களைஞ்சி ஆடுவோம், முடிச்சிட்ட உடனே அப்படியே இறங்கி ஒரு 2 பக்கமும் அப்படின்னு. அப்போ அதை பார்த்துங்க, 60 பேர் ஏறி இறங்குறதுங்கிறது அந்த டைமும் நம்ம கணக்கு பண்ணணும். அப்போ 1/2 மணி நேரம் உங்களுக்கு டைம்னு சொன்னால் 1/2 மணி நேரம் பண்ணுங்க. அந்த 1/2 மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறோம்னா, அப்போ நான் வரிசையாக சொன்னேன். அப்போது பறை இசை வாசித்து நாங்கள் மேலே ஏற போகிறோம். ஏறினவுடனே டீமாக பிரிஞ்சு அந்த டீம்லேருந்து ஒரு விஷயம் வந்து முன்னாடி அவர் சொன்ன, எனக்கு ஒரு பறை இசை வாசிக்கிறது யார் வேணால் வாசிக்கலாம், என்ன வேணாலும் வாசிக்கலாம். ஆனால் அதுக்கு இடையில நம்மளுடைய முழக்கங்கள் இருக்கணும்னு எனக்கு முதல் வச்ச கோரிக்கை. இது அவருடைய முதல் முழக்கமே, இது சாதிப்பறை அல்ல, ஆதிப்பறை அப்படின்னு. மேடையில் ஏறின உடனே எல்லாரும் வரிசையை ஒன்று சேர்ந்து முதல் முழக்கம் இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுலேருந்து எனக்கு பயங்கர பூரிப்பாயிட்டேன். இப்படி எந்த மேடையில் நாங்கள் அப்படி பண்ணதில்லையே, எந்த இப்படி முழுசாக நம்ம பண்ணதில்லையே. அவர் உடனே வந்தால் இப்படி, அதாவது கூத்து கலைஞர்கள்
தப்பாட்டம் பறையாட்டம் கலைஞர்கள், இன்னும் கரகாட்ட புலியாட்டம் கலைஞர்கள், ஒண்ணு, புலியாட்டம், புலி சிலம்பாட்ட இவங்க கலைஞர்கள் எல்லாம் ஒரே நேரத்துல ஒரே ஏறுறீங்க. நேரத்துல ஏறிட்டோம் மேடையில. ஆனா மேடையில வந்து பிரியிறீங்க, அதை பாக்குறோம். அதை ஆமா ஸோ எல்லாரும் ஒண்ணா நின்னு சொல்ற அந்த முழக்கம் இதுவா இருக்கணும் ஆமா. அப்படின்னு. அப்போ ஒரு 6 முழக்கம் சொல்றாரு. ம். ஒரு 6 முழக்கங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு ம். அண்ணன் கூட இருக்கிற நம்ம இயக்க தோழர்கள் எல்லாமே அவங்களே சொல்றாங்க. ம். இந்த மாதிரி இந்தந்த முழக்கம் இருக்கலாம், அது முழக்கம் இருக்கலாம் அப்படின்னு. ம். அப்போ உடனே எல்லாரும் மேடையில ஏறி ஒரு லைன்ல வந்த பிறகு ம். இது சாதிப்பறை அல்ல ஆதிப்பறை அப்படின்னு சொன்ன உடனே அடிச்சு ஜஞ்சனாக் ஜஞ்சனாக் அப்படின்னு அடிச்ச உடனே அடுத்த டீமுக்கு பிரியும். ம். பிரிஞ்சு அவன் டீம் வேற வேற டீமா பிரிஞ்சு அவன் அவன் பாட்டுக்கு அவன் போஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ம். அது சொன்ன எனக்கே சரி அப்போ முழக்கங்கள் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 கட்டளை சொன்னார். ம். கண்டிப்பா முழக்கம் இருக்கணும், அப்படி இல்லாம நம்ம பறை இசை இருக்கக்கூடாது. ம். ஏன்னா எதுக்காக நம்ம பறை இசை வாசிக்குதுங்கிறத அங்க சொல்லணும். ம். அப்போ இது ஒரு புதுமையா இருக்கு. ம். அப்போ அவர் இப்படி எதிர்பார்க்கும் போது நான் என்ன நினைக்கிறேன், ம். ஓகே பறை இசை பண்ணலாம், புலியாட்டம் பண்ணலாம், எல்லாமே நான் போர்ஷன் போட்டு 60 பேர் இத்தனை பேர் வருவாங்க போவாங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் அந்த முழக்கத்தை சொல்ற ஆள் யாருன்னு நான் முடிவு பண்ணல. ம். அப்புறம் கடைசியா முடிவு பண்ணேன், ம். அவரு போயிட்டு இப்படி வந்து வாசலுக்கு வழியா போயிட்டு வந்து வெளியே வந்து நிற்கும் போது, நல்லா பண்ணிடணும்டா, நம்ம நிகழ்ச்சி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம இந்த நிகழ்ச்சி உங்களை தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நான் தாராளமாக பண்ணிடுறேன், நான் சிறப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றதான். ஆனால் அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாருன்னா அது எவ்வளோ யோசிச்சு சொல்லுவாருங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. உடனே அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த முழக்கங்கள்லாம் வந்து கூட்டத்துக்குள்ள சொல்ல வச்சோம்னா இது சக்சஸ் ஆகாது. அப்போ உடனே இந்த முழக்கத்தை வந்து யார் சொல்லணும் அப்படின்னா, திடீர்னு எனக்கு தோணுன ஒரு விஷயம் தான் அந்த தெருக்கூத்து. அப்போ இது வரைக்கும் ராமாயணம், இதிகாசம், மகாபாரதத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த அந்த மன்னர்களும் அரசர்களும் எல்லாரும் ஏன் தமிழ் தேசிய முழக்கத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த தெருக்கூத்தினுடைய கேரக்டர் தான் அந்த முழக்கங்களை எடுத்து முன் வைக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி முன்னாடி வந்தேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ இது வரைக்கும் வந்து ராமா லட்சுமணா அப்படின்னு பேசின அந்த கேரக்டர்ஸ் பூராமே இன்னைக்கு இது சாதிப்பறை அல்ல ஆதிப்பறை, ஒன்றாக வேண்டும் தமிழ், வென்றாக வேண்டும் தமிழர் அப்படின்னு சொல்லி அந்த கூத்து கலைஞர்கள் மண்ணின் மக்களோடு பேசக்கூடிய அந்த ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகளுக்கு பதிலாக இதை வந்து இந்த முழக்கத்தை கடத்துறீங்க. ஆமா, அப்படி ஏன்னா அந்த கூத்து கலைஞர்கள் வந்து ஒரு அப்டேட் பண்ற ஒரு கலைஞர்களாக இருக்கிறான். நானே வந்து அப்போ என்னுடைய கூத்து ஏன் எனக்கு வருது, ஏன் நான் கூத்தை பண்ணணும், ஏன் எனக்கு என்ன பாரம்பரியம் இருக்குன்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இல்லையா. ஏன்னா என்னுடைய தாத்தாக்கள் எல்லாமே கூத்துவாதியார்கள் தான். நாங்க பிறந்த உடனே அவங்க இறந்துட்டாங்க எல்லாரும். அந்த கூத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஆட்கள் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல நம்ம படிச்சது வேற, பயணம் பண்ணது வேற, எல்லாமே இருந்தாலும் கூட இந்த கலை நம்மளை என்னைக்குமே விடல. எங்க குடும்பத்தினுடைய பணியே தெருக்கூத்து ஆடுறது தான், ஒப்பாரி பாடுறது தான், பறைசை வாசிக்கிறது தான், உடுக்கை, பம்பை, சிலம்பு இது வாசிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. அங்க இருக்கிற கோயில்கள்ல ஓதுவர்களா தாத்தாக்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு அந்த ஏன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை இல்லையா, எங்களுக்கு தெரியல. ஆனால் எப்படி பொருத்தமா இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த கூத்து கலையை எனக்கு சொல்லி கொடுத்தவர் வந்து திருவள்ளூர்ல ரூபன் அப்படின்னு ஒருத்தர். அவரு தம்பி நீ பாடுற ஆடுற எல்லாத்தையும் சிறப்பாக பண்ற, அப்போ நீ வந்து இந்த இதை வந்து பண்ணிட, இந்த கூத்தை நீ உன்னால பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்தவர் அவர் தான். அப்போ உடனே இந்த கூத்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ள இறங்கி அதை பண்ண ஒரு நீட்டான ஒரு அமைப்பா அது இருந்துச்சு. இன்னொன்னு பெரிய மேளம்னு ஒரு பெரிய மேளம். இப்போ அந்த டீம்ல பாத்தீங்கன்னா பொதுவாக பெரிய மேளம்ன்றது திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், அந்த வடார்காடு பெரும்பகுதியில் தான் பெரிய மேளம் இருக்கும். அதுவும் இது வரைக்கும் பெரிய மேளமும் நம்ம மேடைகளில் ஏறினதில்லை. ஏன் ஏறினதில்லைன்னா அவர்கள் இது வரைக்கும் சாவு வீடுகள்லையும் மற்ற மேடைகளையும் வாசிட்டு இருந்தாங்க. தமிழ் தேசிய மேடைகளில் ஏன் ஏறதில்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கு, எப்படி நம்ம வந்து யாரு நம்மளை கூப்பிடுவாங்க, யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ இத்தனை கலைஞர்கள் இருக்காங்கன்னா அத்தனை கலைஞர்களும் வேற வேற மாவட்டத்தை சார்ந்தவங்க தான். அப்போ எல்லாருக்கும் ஒரு புரிதலை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த கட்டாயத்தை அவங்ககிட்ட பேசி, இப்போ புலியாட்டம் பண்ண வராங்க, புலி பற்றி பண்ண வராங்க, அவங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவங்க. காஞ்சிபுரத்தில் தான் புலி வந்து ரொம்ப ஃபேமஸாக பண்ணுறாங்க. சரி, அதே போல் கரகம் பண்ணுறாங்க, அவங்க திருச்சி, கரூர் இந்த மாதிரி பகுதிகளை சார்ந்தவங்க தான் கரகம் பண்ணாங்க. அப்போ பெரிய மேளம் எல்லாம் பண்ணது பூராமே திருவண்ணாமலை மாவட்டம். அப்போ பறை இசை பண்ணது எல்லாமே பொன்னேரி. இப்படி பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து ஒன்று சேர்ந்த கலைஞர்கள் தான் அந்த நிகழ்ச்சிகள் பண்ணோம். அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, முழக்கங்கள் இல்லாம பறை இசை இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு முழக்கமும்
இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளோவோட சொல்லணும். நம்ம அது ஒரு எழுச்சியை உண்டாக்கணும். அதாவது அவருடைய அந்த உணர்ச்சி எதுன்னு சொல்லுவாங்க, வைப்ரேஷன். ஆமா, அதை அப்படியே மேடையில கடத்திருக்கீங்க. சீமான் அவர்களுடைய அந்த வைப்ரேஷன் அப்படியே மேடையில கடத்தி. ஏன்னா அவர் மேடையில பேசும்போது ஒரு முழக்கத்தை எப்படி பேசுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி பறை இசைக்கிற அந்த கலைஞர்களும் பறை இசைக்கு அந்த நடுவுல நின்று அந்த இசைக்கு இப்படி நின்று அந்த இசையை வாசிக்கணும். வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர் அப்படின்னு சொன்னா அது அப்படி ஒரு எழுச்சியா இருக்கணும். அப்படி சிறப்பா பண்ணலானே அப்படி. அப்போ 2 நாள் பயிற்சி எடுக்கணும். திருச்சிக்கு 2 நாள் முன்னாடியே திருச்சிக்கு போறோம். திருச்சியில உட்காந்து எல்லா டீமும் அங்கங்க பயிற்சி எடுத்தாங்க. எல்லாரையும் 60 பேரையும் ஒண்ணு சேர்ந்து திருச்சியில உட்கார வச்சு அங்க ஒரு பயிற்சி ஒத்திகை பார்த்தோம். 2 நாள் மேடையிலையும் பார்த்தோம், கீழே அந்த இடத்துல நாங்க தங்கின இடத்துலயும் பயிற்சியை பார்த்தோம். அப்போ அது பயிற்சியில சேர்க்கும் போது நிறைய சிக்கல்கள், டைம் மிஸ் ஆகுது, வந்து முன்னாடி நிக்க முடியல, ஒழுங்கா அடிக்க முடியல, அடிச்சா வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க, அவன் அடிக்கிறது இவனுக்கு கேட்கல, இவன் அடிக்கிறது அவனுக்கு கேட்கல, மாத்தி மாத்தி அது ஒரு பெரிய சிக்கலா இருந்துச்சு. கடைசியா தொடர்ச்சியான நாங்க பயிற்சி மட்டுமே ஒரு 20 தடவை பயிற்சி பண்ணியிருக்கோம். சாதாரணமா இப்போ நிகழ்ச்சி எதுக்குமே பயிற்சி முக்கியம். அப்போ அந்த பயிற்சியை வந்து அதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு. அப்போ இந்த பயிற்சி எடுத்தால் மட்டும்தான், அதுதான் அவரும் சொன்னது. அப்பதான் நான் யோசிச்சேன், ஏன் இந்த விஷயத்த வந்து அவர் தெளிவா சொல்லி நல்லா பண்ணிடுவீங்களான்னு கேட்டார் அப்படின்னா, பயிற்சி இல்லாம ஒரு மேடையில ஏறி நம்ம பண்ணக்கூடாது. அப்போ பயிற்சி இருந்தாதான் அந்த பயிற்சி வந்து சரியா இருக்கும். மேடைக்கு அப்பதான் சரியா வரும். ஒத்திகைன்றது கட்டாயம் இருந்தாதான் மேடைக்கு பொருந்தி. அதை தான் அவரு உங்ககிட்ட தான் இருக்கு, நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கையை தந்துச்சு. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய மேடை, அத்தனை லட்சம் பேர் வரப்போறாங்க, இத்தனை பேர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேடையில எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒத்திகை தான் அந்த ஒத்திகை. அதுல தான் டிசைட் பண்ணது தெருக்கூத்து. நம்ம வந்து இந்த தமிழ் தேசிய முழக்கங்கள் எல்லாமே தெருக்கூத்து கலைஞர்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி, யார் அந்த தெருக்கூத்து கலைஞரா வர்றதுன்னா கடைசியா நானாவே அந்த தெருக்கூத்து கலைஞரா மாறிட்டேன். இல்ல அதுதான் இப்ப என்னன்னா, ஆடல் அரசு ஒரு முதுகலை படிச்சவர் நீங்க. நிறைய மேடைகள்ல உங்களை பாடி நான் பார்த்துருக்கிறேன். பறையாட்டத்துல கூட பார்த்துருக்கேன். அடிச்சுட்டு பறையாட்டம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ஆடி நான் பார்த்துருக்கேன். திடீர்னு தெருக்கூத்து கலைஞர்களாக அதுவும் நான் பார்க்கல. பார்த்ததா பிறகு நீங்க சொன்ன பிற்பாடு தான் நம்பினேன். நான் அன்னைக்கு நான் உங்களை பார்க்கல. கரெக்டா? அந்த இடத்துல நீங்க இல்லை அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். நீ அங்கதான் இருந்துட்டு இருக்கிறீங்க, உருவம் தெரியல. ஏன் திடீர்னு இந்த கதாபாத்திரத்துக்குள்ள நுழைஞ்சீங்க? அப்போ முக்கியமா தெருக்கூத்து கலைஞரா? ஆமா, இது முக்கியமா என்னன்னா, இது வரைக்கும் நாம் தமிழர் மேடையிலயோ அல்ல தமிழ் தேசிய மேடைகளிலோ தெருக்கூத்தை வந்து இது வரைக்கும் அவங்க கொண்டு வைக்கல, வைக்கவே இல்லை. பறையாட்டம் இருக்கும், மற்றது இருக்கும், காவடி ஆட்டம், கரகாட்டம், இதெல்லாம். ஏன் அப்படின்னா அந்த தெருக்கூத்தை பற்றின பார்வையோ புரிதலோ அவங்களுக்கு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு தமிழ் தேசிய பேசுற மேடைகளுக்கு. ஆனா நாம் தமிழர் மேடையில அது சொன்ன உடனே பண்ணலாமே, நம்முடைய கலையாச்சே, இயல் இசை நாடகம் எல்லாம் 3த்தும் சேர்ந்ததுன்னா தெருக்கூத்து பண்ணலாமே அப்படின்னு சொன்ன அந்த அங்கீகரிச்ச மட்டும் தான் இந்த தெருக்கூத்தை என்னால கொண்டு வர உற்சாகமா இருந்துச்சு. உடனே செய்தாகணும், ஏன் உடனே பண்ணுங்க, உடனே செய்யுங்க. அது எல்லாமே அண்ணன் சீமான் அவர் தான். அவர்கிட்ட சொன்ன உடனே அவரு தரமா பண்ணுங்க தம்பி, அவன் என்ன பண்றீங்களோ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, ஒரு நம்பிக்கை ஒரு எனக்கான ஒரு சுதந்திர ஒரு உற்சாகப்படுத்துவார் எப்பவுமே. ஆமா, அதே நேரத்துல அது தவறையும் செய்திடக்கூடாது, கவனமா செய்யுங்க அப்படின்னு. ஆமா, அதுலதான் எனக்கு தெருக்கூத்து கதாபாத்திரமா நான் வரணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இந்த தெருக்கூத்து ஏன் வந்து நான் அப்டேட் பண்றேன்னு சொன்னா, ஒரு நாள் ஒரு நைட்டு தெருக்கூத்து பார்த்துட்டு இருக்கேன். உட்காந்து ஒரு கிராமத்துல தெருக்கூத்து நடக்குது. அந்த கலைஞர்கள் ஒரு பெண்மணி, அண்ணா நான் கல்லூரிக்கு போறேன், அண்ணா நான் காலேஜுக்கு போறேன் அப்படின்னு நோட் புக் எடுத்து கிளம்பும் போது அவங்க அண்ணா அந்த தங்கச்சியை கூப்பிட்டு அடிக்கிறார். நாட்டுல எல்லாரும் போராட்டம் பண்றாங்க, காலேஜ் பசங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜபக்ஷ இந்தியாவுக்கு வந்தானா, அதனால எல்லா தமிழ் காலேஜில் இருக்கிற பசங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு, நீ எதுக்கு காலேஜுக்கு போற, காலேஜ் லீவ் ஆச்சே அப்படின்னு சொல்லி அடிக்கிறார். தெருக்கூத்துலயே இந்த கதையை சொல்றாங்க. எனக்கு அதுல கை தட்டின ஒரே ஒரு ஆள் நான் தான். சுத்தி ஒட்டுமொத்த ஊர் மக்களும் என்ன திரும்பி பாக்குறான். யாருன்னா அப்ப நம்ம புரிஞ்சிச்சு. உடனே அந்த தெருக்கூத்து கலைஞர் சொல்றாரு, அவருக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு, அதனாலதான் அவர் கை தட்டுறாரு. பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்புறமா தான் மக்களுக்கு புரிஞ்சு எல்லாரும் கை தட்டுறாங்க. அப்போ ஒரு கரண்ட் அப்டேட்டை அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் எல்லா மேடைகள்லயும் பேசுறாங்க, போயிட்டு செய்யறாங்க. இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்டா ஐயா நல்லக்கண்ணு அவருடைய இறப்பு, அந்த இறப்புல அவங்க ஒரு இடத்துல தெருக்கூத்து பண்ணும்போது அந்த கலைஞர்கள் அவருக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்துறாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், 101 வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதர் நம்ம நாட்டில் இருக்காரு. சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய விஷயங்கள் நம்ம போராட்டத்துக்காக பண்ண ஒரு ஆள்.
அவரே நம்ம இன்னைக்கு எழுந்திருக்கிறோம், அவருக்காக நாங்கள் வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி வைக்கிறோம், அவருக்கு ஒரு ஒப்பாரி வைக்கிறோம்னு பாடுற கலைஞர்கள் நம்ம பார்க்க முடியாது. அப்போ தெருக்கூத்துலேயும் கூட இவங்க கதைகள் எல்லாம் பண்ணாலும் கூட இதுக்கு இடையில தன்னுடைய அரசியலை, தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கலைஞர்களை யாரும் கவனிக்கிறது இல்லை, போறது இல்லை. பொதுவாக தெருக்கூத்து கலைஞர் வந்து நிகழ்கால அது பெரிய ராமாயணம் மகாபாரதம் போன்ற மிகப்பெரிய கதைகளை வந்து இருந்தாலும் கூட அந்த போகிற போக்கில் நிகழ்கால அரசியலை நக்கலும் நையாண்டியமாக சொல்லிட்டு போகிற ஒரு இது வந்து தெருக்கூத்தில் மட்டுமே தான் இருக்குது. அதில் கட்டியக்காரன்னு ஒரு கதாபாத்திரம் வரும். அவரு ராஜாவும் சேர்ந்து நாட்டு நடப்பை கலாய்ச்சிக்கிட்டு மக்களை சிரிக்க வைக்கிறது ஒரு பக்கம். அதே நேரத்தில் போகிற போக்கில் இப்படியெல்லாம் நாடு இருக்குது அப்படின்னு எந்த நாடுன்னு கேட்டால் அந்த நாடுன்ட்டு போயிடுவாங்க. இப்படியான ஒரு பெரிய யுத்தி அந்த கூத்து கலைக்குள்ளே இருக்குது. இது நீங்கள் எப்படி இதை தவிர்த்து வேறு எதனா படிச்சிங்களா, இல்லை இது அப்படி நேராக வழி வழியாக நீங்கள் கற்றுக்கிட்டு? இது நேராக இது நான் கற்றுக்கிட்டதே வந்து அவர்கிட்ட தான். எனக்கு நான் அதுக்கு முன்னாடி இருந்து அந்த தெருக்கூத்து பார்ப்பேன். வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, மாமா சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் சொல்லுவாங்களே இப்படிதான் இருக்கும் தெருக்கூத்து, பெரியப்பா இவங்கெல்லாம். பெரியப்பா இப்போ இல்லை, அவர் தான் அந்த கதைகளை சொல்றது, தொடர்ச்சியாக எனக்கு கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இசை வாசிக்கிறது, இந்த எல்லாமே அவர் தான். குடும்பத்துக்குள்ள பெரியப்பா தான் வந்து இந்த இசை சார்ந்த ஜாம்பவான். அவர் பாட்டு பாடுவார், ஒப்பாரி பாடுவார், மாரியம்மன் சாமி வர்ணிப்பு பாட்டு பாடுவார், இந்த பாட்டு எல்லா பாட்டும் பாடுவார். எப்படி அப்படின்னா அவர் தான் எல்லா கதையும் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த கதை, இந்த தெருக்கூத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து நல்லத்தங்கால் கதை. அப்போ அந்த நல்லத்தங்கால் கதை எப்படி வந்து, ஏன்னா மகாபாரதம் ராமாயணம் கூட ஒரு இட்டுக்கட்டப்பட்ட கதையாக கூட இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் இந்த நல்லத்தங்காலே அப்படி சொல்லிட முடியாது. அது நல்லத்தங்காலுக்கான கோயில்கள் அங்கங்கே விருதுநகரில் இருக்குது, நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்குது, எல்லா மாவட்டங்களையும் நல்லத்தங்கால். அந்த நல்லத்தங்காலுடைய கதையை ஒரு கலைஞர் வந்து பாடும்போது உண்மையான அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் அழ வைக்கிற ஒரு தன்மை அந்த நல்லத்தங்காலுக்குள்ளே இருக்குது. அப்போது ஒரு இயல்பாக மக்களோட சேர்ந்து நிகழ்த்தி பண்ணுற ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கிறதுனால அது பிடிச்சது. இன்னொன்று, நம்ம இது வட தமிழகத்தில் இந்த சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தெருக்கூத்து கலைஞர்கள் மதுரை வீரன் கூத்தை அச்சு அசராம அப்படியே போடுறாங்க. ஏன் மதுரை வீரன் கூத்தை போடுறாங்க அப்படின்னா ஒரு சாதி மறுப்பை பேசுறாங்க அந்த தெருக்கூத்துக்குள்ள. அப்ப எல்லாம் மதுரை வீரன் சாமி கதையினுடைய பின்னணி அந்த இதுதானே வருது, சாதி போராட்டம், மார்கை வாங்குறது, அந்த கதைகள், அந்த பாட்டு எல்லாமே வந்து ஒரு தெருக்கூத்து வழியா ஒரு மிகப்பெரிய அரசியலை பேச முடியும்னா சாதி மறுப்பு அரசியலை அந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் பேசுறாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறையை வந்து எடுத்து பேசுறதுக்கு தெருக்கூத்து கலைஞர்கள் தான் பேசுறாங்க இன்னைக்கு வரைக்கும். மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு நாட்டுப்புற பாடல்ல காதல் பாடல்கள் யாரும் வேணா பாடுவாங்க, போவாங்க, வருவாங்க. ஆனால் அதை ஒப்பாரியா பாடுறது யாராலும் முடியாது. அந்த ஒப்பாரிகள்ல தெருக்கூத்து கலைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சாவு வீடுகளில் பாடிட்டு இருக்கிறாங்க. மற்ற கூத்துலேயே கூட அதை கொண்டுட்டு வருவாங்க, நேரம் வரும்போது அதை கொண்டுட்டு வராங்க. அந்த மாதிரி இப்போ இந்த மேடை நிகழ்ச்சி இருக்குது, ஒரு 200 அடி மேடை. முதலாக இப்படி வந்து ஒரு கருத்தியலை உள்ள புகுத்தி நீங்கள் நடத்திட்டு இருக்கிற அந்த போக்கு, இத்தனை லட்சம் பேர் அந்த பிரம்மாண்டமாக மேடையில் நின்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். இது எல்லாம் உங்களுக்கு என்ன உணர்த்தியது? நாம் தமிழர் கட்சி அந்த மேடை, அந்த மக்கள் திரளாக இருந்திருந்த அந்த மக்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தா கடல் மாதிரி வந்துருந்தாங்க. அத்தனை அவ்வளோ இதுக்கு மத்தியில் உங்களுக்கு அது என்னவா தோணுச்சு? அந்த ஒரு ஸ்பார்க்னு சொல்லுவாங்கள்ல, நெருப்பு, அது என்னவா இருந்தது உங்களுக்கு? இது நமக்கு பணிக்கப்பட்ட தமிழ் தேசிய அரசியலுக்காக நமக்கு விட்டு சென்ற ஒரு பணியாக நான் அதை பார்க்குறேன். அத்தனை பேர் மத்தியிலையும் நிற்கிறதுக்கான அந்த மேடையை நான் பார்க்கும்போது ஒரு மாடி வீடோட ஹைட்டு, ஒரு மாடி வீட்டிலிருந்து நம்ம நிகழ்ச்சி பண்ணால் நான் ஒரு மாடி வீட்டில் ஏறி நின்று கீழே பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த மேடை ஹைட்டு இருந்துச்சு. எனக்கு வியந்து போனேன் நான், இவ்வளோ ஒரு மாடி வீடு ஹைட்டுக்கு ஒரு மேடை, அப்போது 200 அடிக்கு ஒரு மேடை. இங்கேருந்து பார்த்தா அந்த மக்கள் எப்படி தெரியுறாங்க, போகிறாங்க அப்படிங்கிற அந்த பிரமிப்பு இருந்துச்சு இல்லையா. ஆக ஒரு கலைஞனுக்கு எவ்வளோ பெரிய மகுடம் அல்லது ஒரு மரியாதை அப்படிங்கிறத அந்த மேடை சீமான் வந்து கொடுத்துருக்கிறார். ஆமாம், அவர் சொன்னதான். அப்போ அவர் சொல்லும்போது மேடை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லலை. மேடை சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் அதெல்லாம் இல்லை, ஆனால் நீ பண்ணிடு, உனக்கு 1/2 மணி நேரம் டைம், நீ பண்ணிடு அப்படின்னு சொன்னது தான். எனக்கு அதுலேயும் நான் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். டெய்லியும் இது என்ன சேர்க்கலாம், இதில் என்ன கூடுதலாக பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம். இப்போ உடனே வந்து அதை கடைசியாக ஏறி நிற்கிற அந்த கரக கலைஞர்கள் என்ன பண்ணலாம், ஏர் கலப்பி வச்சு நிற்கலாம். அப்புறம் டக்குன்னு கூட இருந்த அண்ணன் சொல்கிறாரு, அருள் அப்படின்னு சொல்லி நம்ம இயக்குனர், அவர் சொல்கிறார், உடனே 2 கொடியை நம்ம கொடியை கொண்டு வரலாமே, அது இன்னும் சூப்பராக இருக்குமே. அப்போது உள்ளுக்குள்ளேயே டிஸ்கஷன் பண்ணி மாறுது, ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே இருக்குது.
மாறிட்டே இருக்குது. கடைசியா ம். அந்த ஏன்னா முழக்கங்கள் எனக்கு சொன்னது எல்லாமே பறையை அடிச்சிருவாங்க, ஆடிடுவாங்க, ம். எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த முழக்கம் கண்டிப்பா வந்தாதான் அண்ணன் வந்து ஒரு நமக்கு அவர் சொன்ன அந்த இது வந்து நிறைவேறின மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால. முடிச்சிட்டு பிற்பாடு நீங்க அவரை சந்திக்கிறீங்க. ஆமா. கரெக்டா? என்ன சொன்னாரு? அப்ப என்ன நடந்தது? மேடை ஏன் அது மேடையை முடிச்சிட்டு இறங்கி வரீங்க? மேடையை முடிச்சிட்ட உடனே இறங்கிட்டோம். இறங்கணும் நம்ம அங்கே வழக்கமாக இருக்கணும். நேரம் தான் அந்த நேர கட்டுப்பாட்டில் மிகச்சிறந்த ஒரு ஆட்களாக இருப்பாங்க நாம் தமிழர் மேடை. இத்தனை நிமிஷம்னா இத்தனை நிமிஷம் தான் மேடை. அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த திட்டங்கள் நிகழ்ச்சிகள் ஒரு வரைமுறை கரெக்டாக இருக்கும். 6 மணிக்கு இந்த இதை பண்ணணும் அப்படின்னா 6 மணிக்கு அதை பண்ணுவாங்க. அப்போ அந்த நேர ஒழுக்குமுறை வந்து நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இந்த நேரம் தான். ஏன்னா மற்ற மேடைகளில் நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா என்ன டைம் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை. இந்த டைமுக்கு ஏறினா இந்த டைமில் இறங்கணும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு இருந்துச்சுமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுபோல் இன்னொன்று ஏன் வந்து இந்த மேடை எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்குது அப்படின்னா, ஒரு கட்சிக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு கலைக்குழு வந்து நிகழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வாயில் இருந்துச்சு பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸு, அங்கேயே பறை இசை வச்சுக்க அவங்க வரும்போது அவங்கள வந்து ஆர்வாரமாக பறை இசைக்க வச்சுட்டு அப்படியே கலைஞ்சு போயிடணும். வந்த கலைஞர் யாரு, என்ன பேரு, என்ன ஊரு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த கட்சி மாவட்டத்துக்கு கூட தெரியாது. அந்த உயர் பதவியில் இருக்கிற அந்த ஆட்களும் தெரியாது. அந்த மிகப்பெரிய அந்த தலைவர்னு சொல்ற அவங்களுக்கு கூட தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் தமிழர் மேடையில இந்த நிகழ்ச்சியை யார் பண்றா, அது யாரு என்ன அப்படின்னு அண்ணன் சீமான் அவர் சொன்னதான். அவர் சொல்லி தம்பி தான் பண்றான், அது பண்ண வைங்க அப்படின்னு சொல்ற அந்த தன்மை இருக்குல்ல. அப்ப யாருன்னா அவங்களுக்கு தெரியும்ல, இவங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்க நல்லா பண்றாங்க, பண்ணல, ஆனால் நீ தான் பண்ண அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருந்து அவர் சொன்னார். மேடையில கீழே என்ன பேசுனீங்க, என்ன கீழே வந்தபோது அவருடைய வண்டி வந்துருச்சு. வண்டி வந்த உடனே நிக்கிறேன் நான் கீழே. வந்தோடனே கலைஞர்கள் அவரை வரவேற்கிறதுக்காக நிக்கிறோம் அப்படின்னு தான் அவருக்கு நினைச்சு நின்னார். அப்போ நான் தான் கிட்ட போயிட்டு வணக்கம் சொன்னேன். வணக்கம் சொன்ன உடனே வணக்கம் அப்படின்னாரு. கிட்ட போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு அடி கிட்ட போயிட்டு ஆடல் அரசினேன் அப்படின்னா, தம்பி அடையாளம் தெரிலடா, எனக்கு டோட்டலாக மாறிட்டடா, முழுசா மாறிட்டு இருக்கடா அப்படின்னு சொன்னோம். எனக்கு பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நான் சிறப்பாக இருக்குடா அப்படின்னு. அவ்வளோதான். அப்படியே அங்கேருந்து அவர்கிட்ட முன்னாடி கூப்பிட்டு நடந்து வர ஆரம்பிச்சு. அவருக்கு ஒரு பார்த்த உடனே ஒரு முக மலர்ச்சி, ஒரு சந்தோஷம், அதை நான் அங்கே பார்த்த உடனே. அதுவும் இல்லாமல் என்ன கூடுதலாக அவர் இந்த மாதிரி ஒரு வடிவம் நிறைய பேர் அங்கே வந்து ஆடலர் செங்கன்னு தேடிட்டு இருந்தாங்க. எனக்கு படலை எந்த ஆடல் அரசு அப்படின்னு நான் அப்போ கவனிக்கவும் இல்லை. என்ன நீங்கள் வந்திருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. எனக்கு தெரியல. நான் கடந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு இருந்தீங்க அவர் கூட. ஆமாம், செந்தமிழ் சீமான் கூட. என்ன அதில் என்ன நடந்து எப்படி ஃபோட்டோ வந்து எடுத்துருந்தீங்க? அது வந்து வரவேற்று வர சொன்னோம் இல்லையா, அப்போ நாங்கள் யாருன்னு யாருக்குமே தெரியல. குழுவில் இருக்கக்கூடிய நம்ம டீமே வந்து எல்லாரும் கேட்டுக்கிறாங்க, ஆடரஸ் எங்கே போனாரு, அவர் எங்கே போனாருன்னு மைக்லாம் செக் பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லும் போது, அப்போ நான் ஒருத்தருக்கு அண்ணா நான் தானே அப்போ எல்லாரும் ஒரே வியப்பு. முகத்துல எல்லாம் இது போட்டு வர்ணம் பூசி மாத்திருந்தீங்க. மாத்தின உடனே தோற்றம் ஒரு மாதிரி இருந்தது. மாத்தின உடனே நான் தானே அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே ஓகே, இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும், உன்னுடைய கலை வடிவம் வந்து இன்னைக்கு வந்து முற்று பெற்ற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு முதிர்ச்சியா இருக்கு, அதனால நீங்க வந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு அவங்களோட எல்லாரும் உற்சாகம். நீங்களும் என்ன வந்து நாங்க 2 பேரும் நின்றுக்கிறோம், எங்களை விலகிட்டு தான் நீங்க போறீங்க உள்ள, நான் திரும்பி உங்களை கூப்பிடுறேன் ஐயா அப்படின்னு. எனக்கு அந்த கூட்டத்துல கேட்கறதுக்கு அந்த இடத்த சொல்றீங்களா நீங்க? ஆமா, அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் நான் பேசுறதுக்காக வந்திருந்தேன். அப்போ 2 பேர் நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டீங்க, அதான் சொல்லியிருந்தீங்க நீங்க. ஆமா, புகைப்படம் எடுக்கிறோம் உடனே சொல்றாரு, சிறப்பாக இருந்துச்சு, நான் பார்க்குறேன், என்னை பார்த்துட்டு நம்ம அடுத்த நிகழ்ச்சியை நம்ம வந்து புதுச்சேரியோட நிகழ்ச்சியை நம்ம பண்ணோம், சிறப்பாக பண்ணுங்க, நல்லா இருந்துச்சு, எல்லாருமே சொன்னாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, இன்னும் நல்லா சூப்பராக பண்ணோம் நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கர மகிழ்ச்சி. ஓகேண்ணா. அப்புறம் அப்போதான் என்னை கை காட்டியிருக்கீங்க. அப்போதான் உங்களையும் நான் கூப்பிடும்போது ஐயா அப்படின்னு எனக்கு. ஆனால் உங்களுக்கும் நான் யாருன்னு தெரியாது இல்லையா, சரி தெரிஞ்சா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட பேசிட்டு போயிருப்பீங்க. இல்லை, குறைஞ்சபட்சம் உங்கள் குரலாவது எனக்கு கேட்டு அண்ணன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா, இல்லை ஐயான்னு சொல்லியிருந்தீங்கன்னா திரும்பி நமக்கு அந்த குரல் கேட்டும் வந்திருப்போம். ஆமாம், கை மட்டும்தான் நீங்கள் காட்டுறீங்க. நான் வேற ஒரு விஷயத்துக்காக அங்கே நேரடியாக உள்ளே போயிட்டேன். நான் நேரடி ஒளிபரப்பு பண்ணுற இடத்துக்கு போயிட்டேன். அதெல்லாம் இங்கே இருக்க முடியல. ஆமாம், அது நிறைய பேர் வந்தவங்க எல்லாருக்கும் நான் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம், அடையாளம் தெரியல. அப்போ உங்களையும் நாங்கள் வந்து தவற விட்டேன் நிறைய பேர்கிட்ட. என்னன்னா
அந்த தோற்றத்துல வந்த பிறகு அவர் எங்களை பார்த்தார் இல்லையா, ம், ம், ம். பார்த்து அவருக்கே பயங்கரமான மகிழ்ச்சி. பாண்டிச்சேரி நிகழ்ச்சி எப்படி இருந்தது? அதுக்கு அடுத்தது பாண்டிச்சேரியில அதே நிகழ்ச்சியை நடத்துனீங்க, ஆமா. அதே பிரம்மாண்டம் அது. ஆமா, அது எப்படி அங்க எப்படி இருந்தது உங்களுக்கு? பாண்டிச்சேரி நிகழ்ச்சியில வந்து மேடை சின்னது. ம், ஆனா அன்னைக்கு இருந்த 60 கலைஞர்கள் தாண்டி இன்னைக்கு 40 கலைஞர்கள் பாண்டிச்சேரியில நம்ம அரங்கேற்றம் பண்ணோம். ம், ம், ம். ஏறிட்டோம். ம். அவர் வரணுங்கிறதுக்காகவே எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து இருக்க சொன்னார். ம், நான் வந்த பிறகு அந்த நிகழ்ச்சியை பண்ண சொல்லுங்க ம், அப்படின்னு சொன்னதா எனக்கு தகவல். உடனே அண்ணன் வந்த பிறகு தான் வந்து நீங்க அந்த நிகழ்ச்சி பண்ணணும், ம், இருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் நம்மளுக்கு அது மதிப்பு தானே, ம், அப்போ வரட்டும் அண்ணன் அப்படின்னு. ம். அப்போ அண்ணன் வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அறிவிச்சோம், ம், ஆட ஆரம்பிச்சோம். ம். ஆட ஆரம்பிச்ச உடனே மேடையில் எந்த ஒரு தலைவருக்கும் இது யாரு அப்படின்னு அடையாளம் கூட தெரியாது. ம். ஆனால் நான்லாம் மேடையில் ஏறி நின்ன உடனே அன்னிக்கிட்ட சொல்லிட்டார், இது யார் தெரியுமா, அது வந்து யார் தெரியுமா, இது யார் தெரியுமா. அவர் கரெக்டாக ஒரு ஆளையும் யார் யார் யாருன்னு சொல்லி கலைஞர்களை இவ்வளோ நேர்த்தியா அவர் வந்து பார்க்குறாரு. இந்த கலைஞர்கள் யாரு என்ற அப்படிங்கிறத முதற்கொண்டு அவர் அடையாளம் தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா, கலைஞருக்கு அதுதானே ஒரு பெருமை. எந்த கலைஞனாக இருந்தாலும் சரி, அது படைப்பாளியாக இருந்தாலும், எழுத்தாளராக இருந்தாலும், நாட்டுப்புற பாடலாக இருந்தாலும், கூத்து கலைஞராக இருந்தாலும், திரைப்பட யாராக இருந்தாலும் சரி, ஒரு அங்கீகாரம் தானே ஆமா. தலைவர்கள் ஆமா. மூலமாக நமக்கு பேசப்படுற அந்த விஷயம். ஆமா, ம், அதில் அவரு இந்த இந்த கேரக்டரில் வந்திருக்கிற தம்பி இது இந்த தம்பின்னு கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்கார். ம், எனக்கா பயங்கர ஆச்சரியம். எப்படி வந்தாலும் அவர் கண்டுபிடிக்கிறாங்க செய்கிற. ஏன்னா ஒரு இயக்குனர், அவருடைய பார்வை, ஒரு இயக்குனர் பார்வை இருக்கணும்னு எனக்கு தெரியும். ம், நம்ம நிற்கிற அந்த ஸ்டாண்டிங் ஸ்டைலை வச்சா கண்டுபிடிக்கிறது இது யாருன்னு. ம், அந்த ஹைட்டு வெயிட்டு உடம்பு எப்படி இருக்கும்னா கரெக்டாக பார்த்த உடனே தம்பி தான் அப்படின்னு கையை இப்படி உழைத்துறாரு. ம், எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அது. ம். பாண்டிச்சேரி நேரடியாக, ஏன்னா திருச்சி மேடை வந்து பெரிய மேடை, மக்களோட எங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ம், ஆனால் பாண்டிச்சேரி மேடை அப்படி இல்லை. ம், என்ன பண்ணிட்டோம், இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மக்களோட. ம். ஆடிக்கிட்டே இருந்தோம். மேடை வந்து கொஞ்சம் கூட்டமாகுது, மேடையே கூட்டமாகுது. கலைஞர்கள் அத்தனை பேர் ஆடுறதுக்கான வசதி இல்லாத ஒரு வாய்ப்பு மேடையாக இருக்குது. உடனே ஒரு 10 கலைஞர்கள் மேடையை விட்டு கீழே குதிச்சிட்டாங்க. ம், குதிச்சு அவருக்கு முன்னாடி நிகழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ம், அந்த பெரிய மலை வாசிக்கிறது, அதை மேலே நின்று தலைகளாக நிற்கிறது, போகிறது வர்றது ஆடுறது எல்லாமே வந்து அவர் நேரடியாக பார்த்த உடனே அவரே கைத்தட்டி ம். சிறப்பாக இருந்துச்சு நிகழ்ச்சி. எனக்கு அங்கிருந்த மக்களும் பயங்கர ஆரவாரம். இப்படி ஒரு நிகழ்ச்சி, யார் இந்த குழு, எப்படி இப்படி பண்ண முடியும், யார் நல்லா பண்ணுறாங்களே இந்த குழு, யார் என்ன அப்படின்னு அப்படி பேசுகிற அளவுக்கு. ம். ஆனால் இந்த மக்களுக்கு தெரியாது. ஆனால் அண்ணனுக்கு இந்த நிகழ்ச்சி பண்ணுறவங்க யார், எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாமே அவருக்கு தெரியும். பயங்கர சந்தோஷமாயிட்டார். ம். அப்புறம் கேட்டார், என்னடா இப்படி பண்ணுறானுங்க பசங்க, நல்லா பண்ணுறானுங்கடா அப்படின்னாரு. ஆனால் மகிழ்ச்சினா, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் எத்தனை ஆண்டு கால இந்த ஒரு 70 ஆண்டு கால அரசியல் வரலாறு, ஆமா. ஒரு மேடையை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கூட வந்து இருக்குது. இதில் பேசினா அரசியல் ஆகும். ஒரு கலையை வந்து கலையாக பார்க்காத மக்கள் மத்தியில் இந்த மண் சார்ந்த ஒரு கலைகளை, இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான ஒரு கலைகளை இது இப்படி தான் இந்த மேடையில் பயன்படுத்துனதுக்கான ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்து, அதன் மூலமாக இதை வந்து பெரிய அளவில் பேச வைக்கிற அந்த ஒரு அரசியலுக்கு இதுவே ஒரு அரசியல் தான், பண்பாட்டு அரசியல். இந்த பண்பாட்டு அரசியலில் நீங்கள் சீமான் வந்து எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து இதை மாசேதும் கூட நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். இவர் எப்படி எங்களை பார்க்குறாரு அப்படின்னா, மாசேதும் கூட அந்த அவருடைய பார்வை தான். மாசேதுங்க ஒரு வாசகம் சொல்கிறார், ஒரு நாட்டினுடைய பாரம்பரிய இசைக்கலைஞன் அந்நாட்டின் முதல் போராளின்னு மாசேதுங்க சொல்கிறார். அண்ணனும் அதான் சொல்கிறார். ஒரு நாட்டினுடைய பாரம்பரிய கலைஞன் இருக்கார்ல, அவன் வந்து உயரத்துக்கு வந்துட்டாலே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் உயருக்கு வந்துடுவோம். அப்போ ஒரு சாதாரண ஒரு இசைக்கலைஞனை, ஒரு பாரம்பரிய கலைஞனை எப்படி பார்க்கணுங்கிற பார்வை அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் பல மேடைகள் போயிருக்கேன். பல மேடைகளுக்கு வந்து காசு தராமல் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு எனக்கு தெரியும். ஆனால் முதல் மேடைகளில் நான் நிகழ்ச்சிக்கே போல 10 நாளுக்கு முன்னாடியே அந்த நிகழ்ச்சிக்கான தொகையை போட்ட இயக்கம்னு சொன்னா நாம் தமிழர் இயக்கம் தான். அவங்க வருவாங்க, அவங்க வந்து ஒரு கலைஞர்களை வந்து அது ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த தொகைன்னு போட்டால் அவங்க எப்படி வருவாங்க, வரும்போது சாப்பிடுவாங்க, வரும்போது வண்டியில் வருவாங்க. இப்போ அந்த எல்லா விஷயத்தையும் ஒரு ரியல் ஃபேக்டாக அவங்க யோசிச்சு அந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. ரொம்ப நேர்த்தியான ஒன்று. ஒரு கலைஞன் ஏறிட்டான் அப்படின்னா அவனுக்கான மதிப்பு, அவனுடைய வேர்வை காயறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல பயங்கர முனைப்பா இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு பிரிவு எடுத்து பண்ணியிருந்தீங்க. அப்புறமா முனைவர் ராசன் ஐயா கூட வந்துட்டு ஒரு நாட்டுப்புற கலைகளோட சேர்த்து பரதநாட்டியத்தை ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறார். ஆய்வு பண்ணி முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன்.
அவர் ஒரு பகுதி எடுத்து பண்ணியிருந்தார். ஆமாம். எது எப்படி இருந்தாலும் பொதுவாக வந்து என்னன்னா ஒரு காலகட்டத்தில் நாட்டுப்புற கலைன்னு இப்போ நீங்கள் பெரிய மேளம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, பாப்பம்பட்டி திருவண்ணாமலை பெரிய மேளம். ஆமாம். பார்த்தா இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே பொறியியல் முடிச்சு ஒரு முதுகலையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் தான் உங்களை மாதிரி இருக்கவங்க தான் அடித்து பின்னி கிரவுண்டில் விட்டால் புலி மாதிரி ஒரு ஆட்டம். ஆமாம். பேய் ஆட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி முடிச்சுட்டு பாடு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டால் அவங்க கல்வி தகுதி ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ படிச்சுட்டு இந்த கலைக்குள்ள அப்புறம் ஒரு இடத்துல உங்கள் கூட இருந்த ஒரு டீம் கூத்து கலையை நான் பார்க்குறேன். அது யாரோ ஒருத்தர் வழி நடத்திட்டு வந்தது கேட்குறேன். அதில் இருக்கிற எல்லா டீமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எல்லாமே வந்துட்டு சட்டம் படிச்சிருக்கிறோம், முதுகலை படிச்சிருக்கிறோம், எம்பில் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதுலாம் சொல்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய இந்த புலியாட்டம் இப்போ ஒரு ஜென்ரேஷன் முழுக்க அதுக்குள்ளே வந்திருக்குது. எல்லாமே ஒரு பெரிய அளவில் கல்வியல்ல மேலே படிச்சுட்டு இருந்தாலும் முடிச்சிருந்தாலும் கூட இந்த கலையை வந்து விடாமல் எடுத்து எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு விதம் சொல்கிறாங்க. அந்த ஒரு போக்கு இப்போ இளைய தலைமுறைக்கிட்ட இது வந்து மாறி வந்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இதை மாறணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமும். ஏன்னா இது ஒரு படிப்பு, பலரும் உள்ளே வராங்க இப்போ. ஆமாம், படிப்பு இல்லாமல் படிப்பு இருந்தாலும் கூட கலை என்பது நம்மளுடைய பாரம்பரியம். மொழி எப்படி நம்ம வந்து கலப்பு இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறோமோ, ஒரு மொழி தான் நம்மளுடைய அடிப்படை உரிமை. நம்மளுடைய மொழி வந்து எந்த அளவுலையும் சிதையாமல் பார்த்துக்கணும். அந்த மொழி செதைஞ்சிட்டாலே நம்மளுடைய கலை செதைஞ்சிரும் அப்படிங்கிறது. இந்த அரசியல் எல்லாமே அவரு பேசுனது எனக்கு பயங்கர பிடிச்ச ஒன்று. மொழி, கலை, பண்பாடு, அரசியல் இது எல்லாமே நமக்கானதாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசுறதுல நான் ரொம்ப முனைப்பாக அவரை வந்து அதில் ஏற்றுக்கிறேன். அவர் சொல்கிற ஒன்றே ஒன்று தான், இந்த கலைஞர்கள் கலை பண்ணாலும் கூட அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் எப்படி இருக்கு, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அப்போ எல்லாரும் படிச்சிருக்கிறோம், எல்லாமே படிக்கிறோம். இது ஏன் எந்த லெவலுக்கு கொண்டு போறோம்னா, இன்னைக்கு வந்து பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் இதை கொண்டு போய் வச்சிட்டோம், ஆய்வுகளில் வச்சிட்டோம். அப்படி அந்த ஆய்வுகளுக்கு போய் நிற்கும் போது தான் நிறைய விஷயங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இன்னைக்கு பறைசை கலைஞர்களை 3 பேர் தான் இந்த ஆய்வுகள் போயிட்டு பண்ணி நிற்கும் போது நிறைய செய்திகள் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். அப்போது இன்னைக்கு பறைசை கலைஞர்கள் 3 பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பாரம்பரிய கலைஞர்கள், அப்புறம் இதை வந்து தொழிலாக எடுத்துக்கொண்ட கலைஞர்கள், மரபு வழி கலைஞர்களா. இன்னைக்கு வந்து இதை வந்து ஆர்வலர்களாக இன்னைக்கு வந்து நிறைய பேர் இதை கற்றல் மூலமாக அது ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்காங்க. அப்போது இதை 3 பிரிவாக பிரித்து இந்த கலையை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். பாரம்பரிய கலைஞர்கள் இன்னும் கூட தொழில் கலைஞர்கள்லாம் ஊர்களில் இன்னும் கூட சாவு வீடுகளில் தான் அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம கொண்டு வந்து நிறுத்தி அவங்களுக்கு இது பண்ண முடியும். மேடை ஒரு கலைஞன் என்கிற ஒரு அங்கீகாரம், ஒரு பெரிய மேடை அப்படின்றது இல்லை, தயக்கத்திலே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து நம்ம மாற்ற முடியுமானா கண்டிப்பாக. அவங்களுடைய பிள்ளைகளை மாற்ற முடியுமானா முடியும். அவங்கள ஒரு கல்வி தளத்தில் அல்லது ஒரு கல்லூரி தளத்தில், ஒரு பல்கலை தளத்தில் நம்ம கூட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அது அப்போ அந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே பண்ணிட்டு. அப்படி இந்த ஆய்வுகளை தேடி போகும்போது தான் இசைக்கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கு அப்படின்னா, அது 1991களில் நீங்கள் எல்லாம் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்று பாரம்பரிய கலைஞர்கள்னு சொல்ற அந்த நாட்டுப்புற கலைகளில் வந்து ஒரு தனி பாடப்பிரிவு உருவாக்கணும், அதற்கான ஒரு தனி அங்கீகாரம் தரணும்னு போராட்டத்தில் நீங்க தான் அந்த அது இல்லை. அப்போ வந்து மாணவர் மன்ற தலைவராக இருக்கிற அந்த கல்லூரியில் என்னன்னா, பொதுவாக இந்தியன் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அப்படின்னு தான் அவங்க பெரிய அளவில் பெருசாக பேசிப்பாங்க. பரதநாட்டியம் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே போய் வந்துட்டு இருக்கோம். அப்போ எங்களை மாதிரி இருந்த எங்கள் தலைமுறை, எங்கள் கூட இருந்த அந்த தம்பிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நிறைய பேர் என்னுடைய ஒரு வயசு 2 வயசு இருந்தவங்க, அப்புறம் சம வயசு, இப்படி எல்லாருமே நாங்கள் அது பெரிய பட்டியல் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த நாட்டுப்புற கலைன்னு ஒன்று இருக்குது, இந்த மண்ணுக்கு உண்டான கலை ஒன்று இருக்குல்ல, அப்போ அது எங்கே போச்சுன்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. இந்த மண்ணுக்கு உண்டானது வெறும் ஃபோக்குன்னா இந்த கிளாசிக்கல் மட்டும் அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த கிளாசிக்கல் பாட்டு, நாட்டுப்புற பாடல் எங்கே போச்சு, தமிழிசை பாடல் எங்கே போச்சு, இப்படி கேள்வி மேலே கேள்வியாக வந்து தான் அந்த போராட்டம் வெடிக்குதப்போ. இந்த போராட்டம் ஒரு தீவிரமான போராட்டமாக, ஏதோ கடமைக்கெல்லாம் நடத்தல, தீவிரமாக நடத்துகிறோம். சிறையெல்லாம் கைதாகி சிறைக்கெல்லாம் போகிறாங்க அவங்க. ஆனால் அரசு கட்டாயம் அது சரியானது தான் ஒரு நேரத்தில் புரிஞ்சுக்கிட்ட உடனே தான் நாட்டுப்புற கலை இசைன்னு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரிக்குள்ளே கொண்டு வராங்க. இருக்கும்போது அன்றில் இன்னொருத்தர், அப்புறம் தனஞ்சயன்னு ஒருத்தர், 2 நாட்டுப்புற கலை பேராசிரியர்கள் வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த பாடப்பிரிவுலாம் தொடங்குது, நாங்கள் இருக்கும்போதே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி அதில் வந்த பிறகு தான் பெரிய ஒரு பரவல், எல்லா இடத்துக்குமே படித்த இளைஞர்கள் உள்ளே வந்துட்டு தேவராட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், பெரிய மேளம்,
இப்படி எல்லாருமே கற்றுக்க தொடங்கி அது ஒரு தகுதி சான்றோடு வெளியில் போகிற அளவுக்கு இன்னைக்கு இது வந்து எல்லாரும் படிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே குறிப்பிட்ட இனத்துக்குள்ளே மட்டும் இல்லை அப்படின்னு உடைச்சதே அந்த 91க்கு பிறகு தான். அந்த போராட்டத்தை எங்களுக்கு சொன்னாங்க. நாங்களே வந்து உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அந்த போராட்டம் சொல்லும்போது அடித்தளம் எங்கே இருக்குது, அப்போது அடிப்படையாக ஒரு கலைஞனுக்கு அவனுக்கு கல்வி அறிவு சார்ந்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து வளர்ந்துருவான். இன்னைக்கு நிறைய சமூகத்திலேருந்து மாறுபட்ட சமூகத்திலேருந்து வந்து அதில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அந்த அந்த கல்வியை அங்கே வந்து கல்லூரியில் போகிறப்ப பார்க்குறோம். ஆமாம், ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், நிறைய கலைஞர்கள் அந்த மாதிரி இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க. இந்த கலை வந்து என்னன்னா கலைஞர்களுக்கும் ஒரு அரசியல் புரிதல் வேணுங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வர்றது. அப்போ இந்த அரசியல் புரிதல் என்பது எந்த அரசியலுக்கான புரிதல்? இன்னைக்கு எல்லாரும் வந்து கலைஞர்கள்னு எடுத்துட்டாலே ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவங்க, ஏதோ ஒரு இதுவை சார்ந்தவங்க, இப்படி சார்ந்தவங்க அப்படி சார்ந்த அடிப்படை உரிமைக்கான ஒரு அரசியலை புரியாம ஒரு கலைஞன் இருக்கான் அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி பல்வேறு மாநிலங்களுக்கு கலை நிகழ்ச்சிகளும் போயிருக்கிறீங்க, ஆய்வுக்குன்னு போயிருக்கீங்க. உங்களுடைய நாட்டுப்புற கலை சார்ந்த ஆய்வு. ஆமாம். குறிப்பாக நான் வந்து இந்த கிழக்கு பகுதி மாநிலங்களுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறப்ப பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மரபு வழி ஆட்டம்னு ஒன்று இருக்குது. நமக்கு எப்படி இங்கே கூத்துக்கலை இருக்கிறப்போ அவங்க அதை தான் மெயினாக வந்து பிரதானப்படுத்துகிறாங்க. ஆமாம். ஆனால் நம்மக்கிட்ட அது இல்லை. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்ன எந்தெந்த நீங்கள் போன மாநிலங்களில் கூட சொல்லலாம். அதை நான் அசாம் போனேன். அசாம் போனால் தன்னுடைய பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்லி அசாமி நடனத்தான் போட்டாங்க. அவங்க பரதநாட்டியத்தை போடலையே. அதே போல் ஆந்திரா ஒரிசாவுக்கு போகிறேன். ஒரிசாவுடைய ஒரிஜினல் டொல்லு டுனி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைபல் டான்ஸு. அது அந்த இசை வாசிக்க அது என்ன டான்ஸுங்க? டொல் டுனி அப்படின்னு ஒரு இசைக்கருவி வாசிக்கிறான். அது என்ன இசைக்கருவின்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய மலை மாதிரியான ஒரு இசைக்கருவி. அது சேம் அந்த ரப்பர் போட்டு வாசிக்கிறான். அப்போ எப்படி என்ன பண்ணா தமிழ்நாட்டிலிருந்து ஒரிசாவுக்கு தமிழர்கள் போனதுக்கான தடயங்களும் இருக்கு. அந்த இசைக்கருவி அப்படி கூட போயிருக்கலாம்னு ஒரிசா பாலு சொல்றாரு. அவர்கிட்ட நான் அவர் இருக்கும்போது அவர்கிட்ட நான் பேசுறேன் இந்த விஷயத்த. இருக்கலாம், இந்த கலைஞர்கள் நம்ம கலைஞர்கள் அங்க கொண்டு போய் கூட அந்த இசைக்கருவி வச்சிடலாம். தமுக்கு அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி அங்க பாக்குறேன். ஆனா அவங்க ஆடுற ஆட்டம் வேறையா இருக்கு. அவங்க ஆடுறது போறது இந்த மாதிரி விஷயம். பொதுவாக அந்த தமுக்குன்னு நீங்க சொல்றது ரப்பர் வச்சு அடிக்கிற துடி ஆட்டம்னு சொல்லுவாங்க. துடி அது அடிக்க ஒன்று மீறி உடம்புலாம் துடிக்கும், ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அது திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் அது இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போ கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டு ஒரு 2-3 குழுக்கள் தான் அதை எடுத்து செய்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அதை நீங்க அங்க பாக்குறீங்க. ஒரிசாவில் பாக்குறேன். இது எல்லாமே எங்க பாக்குறேன்னா இது ஒரிசாவில் அந்த பாரம்பரிய கலைஞர்களை தாண்டி அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல் பசங்க வந்து பயிற்சி நம்ம நிகழ்ச்சி பண்றாங்க. அந்த மேடையில் நானும் வந்து ஒரு 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 மாணவர் ஒரு 20-10 மாணவர்களை நான் வந்து என்னுடைய கலை நிகழ்ச்சி என்னன்னா தெருக்கூத்து பண்ணி அந்த மாணவர்களும் இந்த கலா உற்சவம்னு ஒரு நிகழ்ச்சி. அது அப்போ இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்களும் வந்து போட்டி போடுறான். இந்த தம்பிகளையும் நான் வந்து நாமக்கல்ல இருந்து பயிற்சி அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கிற ஆட்களை நான் தான் ஒருங்கிணைச்சு கூட்டு போறேன். டெல்லியில பண்ணா அந்த இருக்கிற மக்களை பார்த்த உடனே அவன் இது வரைக்கும் வந்து வீதிகள்ல தெரு முனைக்கல்ல தான் இந்த நிகழ்ச்சி பண்ணியிருப்பான். நிகழ்ச்சி பண்றான். பண்ண உடனே இறங்குனா நானே வியந்து போனேன். அது வரைக்கும் பாடின அந்த ஸ்கூல் பசங்க அங்க போன உடனே காத்துல பறக்குறான். மேல மேடைக்கு மேல இப்படி ஒரு மேடை இத்தனை பேரும் நம்மளை பாக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பறக்குறான். பறந்து முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்தாரு. வந்து ஒரு யார் இது கோஆர்டினேட்டர் அப்படின்னாரு. நான் தான், இதே முடியோடு தான் நிற்கிறேன், நான் தான் அப்படின்னு. அவர் இங்கிலீஷில் தான் கேட்டார். அப்போது எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. சென்னை. நான் தமிழ்நாடு, இவங்க வந்து நாமக்கல் இவங்க அப்படின்னு சொல்கிறேன். உடனே சொல்கிறேன் ஐ எம் ஃப்ரம் ஆந்திரா அப்படின்னாரு. உடனே நான் தெலுங்குல பேசுகிறேன் அவர்கிட்ட. தெலுங்குல பேசுகிறேன். தெலுங்கு மொழியும் தெரியும். ஏன்னா நம்ம இந்தியா முழுக்க நம்ம பணி செஞ்சு வேலை செஞ்சுருக்கோம் இல்லையா. தெலுங்கு மொழியில் பேசுகிறேன். அப்போ இன்னொருத்தர் ஒரு கர்நாடகாக்காரர் இருக்கார். அப்போது அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னா. அங்கே போட்டியே நாடகத்துறையில் போட்டியே யாருக்கு இருக்குன்னு பார்த்தா சவுத் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறான். அப்போது கேரளாவிலேருந்து வந்து ஒரு நாடகமும், கர்நாடகத்திலேருந்து வந்து ஒரு நாடகமும், ஆந்திராவிலேருந்து வந்த நாடகம், தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு நாடகம், தமிழ்நாட்டிலேருந்து தெருக்கூத்து. இந்த 3 நிகழ்ச்சிகளும் தாண்டி அங்கே முதல் பரிசு சவுத் இந்தியாவுக்கு தான் கிடைக்குது. 2வது பரிசும் சவுத் இந்தியாவுக்கு கிடைக்குது. 3வது பரிசும் சவுத் இந்தியாவுக்கு தான் கிடைக்குது. தென்னிந்தியாவுக்கு மட்டும் தான் கிடைக்குது. ஏன்னா நாடகத்துறையில இவங்க பயங்கர ஆணி வேற இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நான் கூட்டு போன அந்த மாணவர்களுக்கு 2வது இடம் கிடைச்சிது. இப்போ அவன் சொல்றான், எப்படி இவெல்லாம் ப்ரொஃபஷனலா இல்லையா அப்படின்னு செக் பண்றான். அந்த பசங்களை கூப்பிட்டு எத்தனாவது படிக்கிற
ஐயா நான் 9வது படிக்கிறேன், 9வது இங்கிலீஷ் பாடம் சொல்லு, ம் சயின்ஸ் சப்ஜெக்ட் சொல்லு அப்படின்னு. ஏன்னா செக் பண்ணுறான். செக் பண்றாங்க. ஏன்னா இந்த கலைஞர்கள் யாருமே கலைஞர்கள், இவன் கலைஞர்கள், ம் இவன் யாரும் படிக்கல, கூட்டு வந்து நம்மள அரங்கட்டம். எல்லாருமே தன்னுடைய ஐடி கார்டும் ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸும் ம் எல்லாத்தையும் எடுத்து நான் 9வது படிக்கிறேன், நான் 10வது படிக்கிறேன், 8வது படிக்கிறேன்னு சொன்ன உடனே தான் நம்புறாங்க. ம் அப்போ இப்படி ஒரு தன்மையை அந்த குழந்தைங்களுக்கிட்ட நம்ம கொடுத்தா ம். இப்போ அடுத்தடுத்து அந்த குழந்தைகள் மேம்பட்டு போறதுக்கான ஒரு வழியா அது இருக்கும். அதாவது இந்த கலையை வந்து இன்னும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கோ ஒரு குழுவுக்கோ சேர்ந்த ஒரு கலை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் ஆன ஒரு கலைக்குழு தான் இது. இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்பும் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிரிவு இருக்குது. ஆமா. எல்லாரும் எல்லாருக்கும் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு சொந்தன்ற மாதிரியானது. கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசுனுக்குள்ள அது கொஞ்சம் மாறணும். ஆமா. மக்கள் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அடுத்தடுத்த தளத்துக்கு போகணும். நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் ஆடல் அரசு. ஆமா. நன்றி, வணக்கம். நன்றி. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம்.